முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் தேமுதிகவுக்கு 124 இடங்கள் மற்றும் மக்கள் நல கூட்டணிக்கு 110 இடங்கள் என்று தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வரவிருக்கும் சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியின்றி அறிவித்திருந்தாலும் தங்கள் கூட்டணிக்கு விஜயகாந்த் வருவார் என்று மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து நம்பிக்கை தெரிவித்து வந்தது. இந்நிலையில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் புதன்கிழமையன்று காலை 10 மணிக்கு விஜயகாந்தை சந்தித்தனர். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, தொல் திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், இரா முத்தரசன் ஆகியோருடன் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக தரப்பில் விஜயகாந்துடன் பிரேமலதா, சுதீஷ் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து தேமுதிக தலைமை தரப்பில் தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தம் வெளியானது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, ஜி ராமகிருஷ்ணன், இரா முத்தரசன், திருமாவளவன் ஆகியோர் கையெழுத்திட்டிருந்தனர். இதில் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்தை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பது என்றும் தேமுதிகவுக்கு 124 இடங்கள், மக்கள் நல கூட்டணிக்கு 110 இடங்கள் ஒதுக்கப்பட்டு தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.